ரூபாய் நோட்டுகளும் இனி செல்லாத விரைவில் வரும் முக்கிய அறிவிப்பு. மக்களே இப்பவே அலர்ட்டா இருங்க. ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு புழக்கத்தில் விட்டு வருகிறது. 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் தாள்கள் தற்போது புழக்கத்தில் உள்ளன. இந்த ரூபாய் தாள்களை அச்சிட கடந்த ஆண்டு மட்டும் 6372 கோடி ரூபாய் ரிசர்வ் வங்கி செலவிட்டுள்ளது. இப்படி பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவிட்டும் ஆண்டுதோறும் புதிய தாள்கள் அச்சிட்டு புழக்கத்தில் விடப்படுகின்றன. ஏனெனில் ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கக்கூடிய தாள்கள் கிழிந்து சேதமடைவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக குறைந்த மதிப்பு கொண்ட தாள்களான 10 ரூபாய், 20 ரூபாய் தாள்கள் அதிகம் கசங்கியும் கிழிந்த நிலையில் ஒட்டு போட்டும் ஒவ்வொருத்தர் கண்ணையும் தப்பி புழக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இதற்கு முடிவு கட்டும் விதமாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அச்சிட ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. காகித நோட்டுகளில் புழக்கத்தில் இருக்கும் போது சீக்கிரமாகவே கிழிந்துவிடும். ஆனால் பிளாஸ்டிக் ரூபாய் தாள்கள் என்றால் நீண்ட காலம் சேதமடையாமல் இருக்கும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. விரைவில் இது பற்றிய அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிடலாம் என்று தெரிகிறது. முதல் கட்டமாக சோதனை அடிப்படையில் 1 பில்லியன் 10 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் விட முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை வழங்கும் வகையில் ஏடிஎம்களிலும் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதால் அதற்கான பணிகளையும் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை முதலாக ஆஸ்திரேலியா அறிமுகம் செய்தது. 1988 ஆண்டு அந்த நாடு அறிமுகம் செய்தது. தற்போது சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, கனடா உள்பட 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளே புழக்கத்தில் உள்ளன.